சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி பள்ளி சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனின் வாகன ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய மாநகர போக்குவரத்து காவல்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், ஓட்டுநருடைய லைசன்ஸ் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் விவரம் என்ன? பிற்பகல் வணக்கம் ஷாம். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் மாதவரம் புண்ணியமன் மேடு பகுதியைச் சேர்ந்த யாழினி என்பவர் தனது மகள் சௌமியாவை பள்ளியில் விடுவதற்காக அழைத்துக் கொண்டு சென்றபோது பேப்பர் மில் சாலையில் பின்னால் வந்த தண்ணீர் லாரியில் சிக்கி அந்த சிறுமியானது பரிதாபமாக பலியானார். இந்த சம்பவம் சென்னையை தவிர்த்து தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மேலும் அந்த லாரியை அப்பொழுதே பறிமுதல் செய்த திருமங்கலம் போக்குவரத்து காவல்துறையினர் அதனுடைய ஓட்டுநர் கார்த்திகேயன் என்பவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக, அதாவது பீக் அவரில் தண்ணீர் லாரியை சென்னை நகருக்குள் அனுமதித்ததாக செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணி நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புளியந்தோப்பு போக்குவரத்து உதவி ஆணையாளருக்கு பிரிவு ஒரு சம்மன் ஒன்று அனுப்பப்பட்டு அவர் சென்னை மாநகர காவல்துறையிடம் ஆஜராகுமாறு ஒரு சம்மன் ஒன்று 17A என்கின்ற சம்மன் ஒன்று அனுப்பப்பட்டு அவர் இன்று காலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கை தீவிரமாக புலன் விசாரணை செய்து வரும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு துறையினர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த லாரி ஓட்டுநர் கார்த்திகேயன் என்பவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய சென்னை கொளத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தற்போது ஒரு பரிந்துரை கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துதல் பிரிவின் கீழ் இவர் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. எனவே அவருடைய ஓட்டுநர் உரிமத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை ஒன்றை தற்போது அனுப்பியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அந்த லாரி ஓட்டுநர் கார்த்திகேயன் ஓட்டுநர் உரிமமானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. அதே போன்று அந்த லாரியை வழக்கு முடியும் வரை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது அந்த லாரியானது பறிமுதல் செய்யப்பட்டு திருமங்கலம் போக்குவரத்து காவல்துறையினர், அதாவது பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை நிறுத்தும் ஒரு தனியாருக்கு சொந்தமான யார்டில் தற்போது அந்த லாரியை நிறுத்தியுள்ளனர். இந்த விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் ஒவ்வொரு துறையின் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையாளர் முன்பு ஆஜராகியுள்ள போக்குவரத்து, அதாவது புளியந்தோப்பு போக்குவரத்து உதவி ஆணையாளர் சத்தியமூர்த்தி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இன்று மாலைக்குள் தெரியவரும். தொடர்ந்து இந்த சம்பவமானது அடுத்தடுத்து ஒரு திருப்பங்களாக நிகழ்ந்து வருகிறது. மேலும் இந்த பீக் அவர் எனப்படும் இந்த அதாவது காலை வேளைகளில் இந்த தண்ணீர் லாரி மற்றும் இந்த கனரக வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் எந்தவித அனுமதியும் கொடுத்து நகரின் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று அவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவானதும் காவல் ஆணையர் சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கார்த்திகேயன் உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.